எக்ஸசைஸ் 5.2ல தேர்டில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். இதுவும் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தான். A 6, -4, B -2, -4, C வந்து 2, 10. இப்போ நீங்கள் முதல்ல கிராஃப் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாயிண்ட்டை பிளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ABBCCA ஒவ்வொன்றும் நீங்கள் டிஸ்டன்ஸ் ஃபார்மில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். அந்த கண்டிஷனை தெரிஞ்சு கொலினியர்னா என்னது, சம் ஆஃப் 2 சைடு ஈக்குவல் டு தேர்ட் சைடு. இது வந்து என்னது, ரெண்டு சைடு ஏதாவது ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தாலே இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ நான் கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். எக்ஸு இது -x, இது y -y. உங்களுக்கு ஈஸி தான். x6 வந்து x, இது y. அப்போ இது எக்ஸுன்னா இந்த இடத்துல இருக்கும், yங்கும் போது -4 இந்த பக்கத்தில் வரும். ஸோ அது b வந்து என்னது, -2, ஒன்று -4. அப்போ இது இங்கே -2 வரும், yயில் எக்ஸில் -2 வரும், yயில் -4 வரும். ஸோ அப்போ இங்கே ட்ரா பண்ணலாம். சி வந்து 2, 10. அப்போது நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிடலாமா? இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஏ வந்து 6, -4 எழுதியாச்சு, B -2, -4, சி வந்து 2, 10 எழுதியாச்சு. இப்போ அடுத்து வந்து ஒவ்வொன்றையும் நீங்கள் ABBCCA நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்மில் போட்டு கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் AB கண்டுபிடிக்கலாம். BCயோட வேல்யூ பாருங்கள், கண்டுபிடிக்கலாமா? -2, -4, C வந்து 2, 10, D வந்து √(x2 - x1) the whole square plus y2 - y1 the whole square. x2 ஓட வேல்யூ 2 - x1 ஓட வேல்யூ -2 the whole square plus y2 ஓட வேல்யூ 10 - y1 ஓட வேல்யூ -4 the whole square. இப்போ மைனஸ் சேர்ந்தா ப்ளஸ் 2 + 2 the whole square plus 10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா, ப்ளஸ் 4 the whole square. இப்போ 2 + 2 வந்து என்னது 4 the whole square plus 10 4 ஆட் பண்ணிங்கன்னா 14 the whole square. 4 square வந்து என்னது 16 plus 14 square வந்து என்னது 196. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 212, அதாவது 212 கிடைக்கும். இப்போ அதை எப்படி பிரிச்சுக்கலாம், 53 கூட 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 212. ஆனால் √53 நம்ம இது பண்ண ஸ்பிட் பண்ண முடியாது. ஆனால் √4ஓட வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ வந்து என்னது 2. அப்போ பிசியோட வேல்யூ வந்து அந்த லாஸ்ட் எழுதியிருக்கேன் 2√53. இப்போ நம்மளுக்கு ஏபி கிடச்சிட்டு பிசி கிடச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா சிஏ. சிஏ பாருங்கள், 2, 10, ஏ வந்து 6, -4, x1 y1 x2 y2. டிஸ்டன்ஸ் வேல்யூ பாருங்கள், x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x2 ஓட வேல்யூ பாருங்கள் 6 - x1 ஓட வேல்யூ 2 the whole square plus y2 ஓட வேல்யூ -4 - y1 ஓட வேல்யூ 10 the whole square. இப்போ 6லேருந்து நீங்கள் 2 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 4. அப்போ 4 the whole square plus -4 -10. சைன் வந்து சேமாக இருக்குது, அப்போ ரெண்டையும் ஆட் தான் பண்ணணும். அப்போ -14 the whole square. இப்போ 4 ஸ்கொயர் வந்து என்னது 16 ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 196. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன வரும், 212. போன பிசிக்கு கிடைச்ச மாதிரியே தான் கிடச்சிருக்கு, சேம். அப்போ நம்ம அதே மாதிரி ரூட் எடுக்க போது என்ன வரும், 2√53. அப்போ ரெண்டும் உங்களுக்கு சேமாக கிடச்சிருச்சுனால இப்போ இது என்னதான் ப்ரூவ் ஆயிடுச்சு, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு உங்களுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ கண்டிஷன் ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்போ எழுதும்போது பிசி ப்ளஸ் பிசியோட வேல்யூ 2√53, பியோட வேல்யூ 8, சிஏவோட இது இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணி அதை விட இது கிரேட்டராக தான் இருக்கும். இதுவும் ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கண்டிஷன் இதுதான் மெயினாக ப்ரூவ் ஆகும். பிசி அல்லது ஏதாவது 3 ஏபி பிசி சிஏல ஏதாவது ஒரு 3 இது வந்து 3 இதில் ஏதாவது 2 சேமாக ஈக்குவலாக வந்துருச்சுனாலே அதுதான் என்னது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் நம்ம சொல்லலாம். அப்போ உங்களுக்கு பிசியும் சிஏயும் வந்து உங்களுக்கு என்னதான் ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ எழுதும்போது therefore ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கணும். இவ்வளோதான் இந்த கொஸ்டின், ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து கண்டிஷனை தெரிஞ்சுட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சாலே ஈஸியாக ப்ராப்ளமாக சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ்.